டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் அரப்பாக்கம் சு ராஜா அவர்களின் அம்சவேணி இல்லம் சிறப்பு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜெய்மி பத்மநாதன் அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ பாஸ்கரன், வெல் மு ரவி, அம்பேத் அரசு, வீர ராஜேந்திரன், எம் விஜயன், ஜி கதிரவன், கே பேபி, ஜி கன்னியப்பன், ஆர் ராஜன், பிரியவர்த்தனி ஆகிய தோழர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பேரவையின் வேலூர் மாவட்ட தலைவர் த பால்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி ஆற்றலரசு அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர் அன்பு இளவல் முக்தார் அவர்களே, மற்றும் பேரவையை சார்ந்த மலைச்சாமி, பாவாணன், புதியவன், பேராசிரியர் தமிழ்குமரன் ஆகிய முன்னணி தலைவர்களே, வேலூர் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு என்கிற பிரபாகரன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் இளையநிலா அவர்களே, சோ தமிழ் குண்டா என்கிற சார்லஸ், வழக்குரைஞர் ரத்தின நற்குமரன், கௌதமன், வெற்றி வளவன், நல்லூர் சம்பத், விஷாரம் சசிகுமார், மாந்தாங்கல் ராஜா, ஜே பாலாஜி, நரேஷ், சிறுத்தை சின்னையன், ராஜசேகர், து ராஜன் ஆகிய தோழர்களே, வேலூர் மாவட்டத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் வேலூர் பிலிப், கோட்டி என்கிற கோவேந்தன், வழக்குரைஞர் மா சுதாகரன், வழக்குரைஞர் சிவ செல்லப்பாண்டியன், வழக்குரைஞர் சஜின்குமார், இளங்கோ, அமலா, ரீகன், விஜயசாரதி, வையாபுரி ஆகிய தோழர்களே, பேரவையின் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளே, ராணிப்பேட்டை நிர்வாகிகளே, அரப்பாக்கம் முகாம் பொறுப்பாளர்கள் பிரபு, சிவக்குமார், ராஜேஷ், பாண்டியன், ராஜசேகரன், விக்னேஸ்வரன், ராஜசேகர், இன்னொரு ராஜசேகர், மாயமன்னன், முத்து, மு குமாரர், ரேகா பாலமுரளி, கு பாலமுரளி, சி செல்வம் உள்ளிட்ட இயக்கத்தின் பேரவையின் முன்னோடிகளே, அண்ணன் மருத்துவர் வேலூர் ஞானசேகரன் அவர்களே, மற்றும் அண்ணன் அரப்பாக்கம் ராஜா அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 மணிக்கு மண்டல செயற்குழு கூட்டம், அதனை முடித்துக்கொண்டு நான் இன்று மாலை சென்னையிலே நடைபெறவிருக்கிற முதலமைச்சர் தலைமையிலான பேரணியிலும் பங்கேற்க வேண்டும். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து இந்திய இராணுவம் மேற்கொண்டு வருகிற இராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு பேரணியை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் இப்படி ஒரு ஆதரவு பேரணியை அறிவிக்கவில்லை. நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆகவே அவரோடு அந்த பேரணியில் பங்கேற்க சென்னைக்கும் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழலில் உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். அரப்பாக்கம் ராஜா அவர்கள் வந்ததும் சொன்னார், 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உங்களை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். சென்னைக்கு வந்து தேதி கேட்ட போதே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம், வந்ததும் உங்களை அனுப்பி வைக்கிறோம் என்று உறுதியளித்தார்.
நாளைக்கு நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஒரு நாள் முன்னதாக முன்தள்ளி வைத்திருக்கிறோம். முதலில் அவருக்கு 11ஆம் தேதி தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தேதியில் திருச்சிராப்பள்ளியிலே ஒரு இஸ்லாமிய கலை இலக்கிய பேரவை நடத்துகிற மாநாட்டில் நான் காலையில் பங்கேற்க வேண்டும், மாலையில் மாமல்லபுரத்தில் அண்ணன் பஷீர் அகமது அவர்களின் இல்ல திருமண நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டதால் அண்ணன் ராஜா அவர்களை சென்னைக்கு அழைத்து அவரை கேட்டுக்கொண்டோம், வேண்டுகோள் விடுத்தோம். உங்கள் நிகழ்ச்சியை ஒரு நாள் முன்னால் தள்ளி வையுங்கள் என்று. துண்டறிக்கைகள் 5000 துண்டறிக்கைகள் அழைப்பிதழ்கள் எல்லாம் அச்சிட்டு நான் கொடுத்து விட்டேன். எல்லாருக்கும் போய் சேர்ந்து விட்டது. பௌத்த முறைப்படி இந்த இல்லத்தை திறப்பதால் பௌத்த பிக்குகளுக்கும் நாளை குறித்து அவர்களின் ஒப்புதலை பெற்றுவிட்டேன் என்று சற்று தயக்கம் காட்டினார். இருந்தாலும் எனக்காக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு நாள் முன்னதாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அறிமுகமான நாளிலிருந்து அரப்பாக்கம் ராஜா அவர்கள் இந்த இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் ஒரு தீவிரமான பற்று கொண்டவராக, இயக்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கக்கூடியவராக, அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் இந்த கட்சி வளர்வதற்கு மாதம் ஏதேனும் லெவி செலுத்துங்கள் என்று நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று முதல் நபராக தன்னுடைய பெயரை பதிவு செய்து தொடர்ந்து இன்னும் மாதம் 5000 ரூபாய் லெவி வழங்கி கொண்டிருப்பவர் அரப்பாக்கம் ராஜா அவர்கள். கட்சியில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் கூட யாரும் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் கட்சிக்கு ஒரு நபர் 500 ரூபாய் கூட பரவாயில்லை லெவி செலுத்தினால் ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு. தலைமையகத்திலிருந்து கட்சி தலைவர் என்கிற முறையில் என்னை தேடி வருகிற பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள், பள்ளி கட்டணம், கல்வி கட்டணம், மருத்துவ செலவு, கோவில் திருவிழா செலவு என்றெல்லாம் தேடி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கட்சியின் செயல் திட்டங்களுக்கான செலவு. எனவே ஆளுக்கு 100, 200, 500, 1000 லெவியாய் மாதந்தோறும் செலுத்துங்கள் என்று நான் பல செயற்குழு கூட்டங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப மனமுவந்து கட்சிக்கு நிதி வழங்கக்கூடிய 1-2 பேர்களில் அவரும் ஒருவர் என்பதை இந்த நேரத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது கூட உங்கள் முன்னால் தாய்மன் அறக்கட்டளைக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியிருக்கிறார். ஒரு மாதத்தில் 20 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நான் இல்ல திறப்பு, திருமண நிகழ்ச்சி, காதணி விழா, இப்படி குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன். யாரிடத்திலும் நான் என் செலவுக்கு கூட ஏதாவது நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டதே இல்லை இந்த 25-30 வருஷத்தில். 10 பேரோடு நான் 2-3 வண்டிகளில் பயணம் செய்கிறேன். அவ்வளோ பேருக்கும் உணவு, வண்டிக்கு டீசல், அடிக்கடி அதிகம் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய நபர் நானாகத்தான் இருப்பேன் என்று கருதுகிறேன். மாதத்திலே 20 நாள் நான் ஃப்ளைட்டில் ஏறி இறங்குகிறேன். அதற்கெல்லாம் கடைசி நேரத்திலே விமானத்தை புக் செய்கிற போது அதனுடைய ரேட் ரொம்ப பல மடங்கு உயர்ந்துவிடும். 3000 ரூபா இருக்கிற டிக்கெட்டுக்கு திடீர்னு 15000 ரூபா, 18000 ரூபா போயிடும். ஒரு திருமணத்தில், தென்கனிக்கோட்டையில் ஒரு திருமணத்தில் கலந்துக்கணும், அவ்வளோதான். அங்கே போய் ஒரு 10 நிமிஷத்து வேலை. அதுக்காக 11:40 சென்னையில் விமானம் பிடிச்சி பெங்களூரில் போய் இறங்கும்போது மணி 1. அங்கேருந்து பை ரோடே பயணம் பண்ணி ஒசூர் வந்து, ஒசூர்லேருந்து தென்கனிக்கோட்டை போய் சேரும்போது 3:45 ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு 50-100 பேர் அந்த இடத்துல காத்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நான் படுக்கிறது 4:45 ஆகிடுச்சு. 7 மணிக்கே வந்து கதவை டமால் தட்டுறாங்க. அவங்களுக்கு 7 மணிங்கிறது நல்லா விடிஞ்ச நேரம். நான் அப்போ தான் படுத்தேன், 5 மணிக்கு தான் படுத்தேன். அவங்களுக்காக உடனே எழுந்து உடனே நான் ரெடியாகி ஒரு 100-200 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு போய் 5 நிமிஷம் கூட இல்லை அந்த மேடையில் திருமண நிகழ்ச்சியில் போட்டு நசுக்கி, ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்காக சொல்கிறேன். சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து தென்கனிக்கோட்டை, தென்கனிக்கோட்டையிலேருந்து அதுக்கு பிறகு நான்
ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ராத்திரி 10 மணிக்கு வந்து 1 மணி வரலும் விசிட்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுக்கிறேன். 12-12:30 வந்துட்டாங்க விசிட்டர்ஸ் தங்கியிருந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. இப்படி அலைகிற போது அதற்கான போக்குவரத்து செலவு, தங்குகிற செலவு, சாப்பாட்டு செலவு, இதெல்லாம் என்ன செய்வார் திருமாவளவன் என்று யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. யாரிடமும் நம்ம கேட்பதும் இல்லை. ரூம் போடுறாங்க மாவட்ட செயலாளர்கள், அவ்வளோதான். அரப்பாக்கம் ராஜா அவர்கள் அதையெல்லாம் உணர்ந்து ஒரு கட்சியை நடத்துவது என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை நடத்துவது போல. ஒரு குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு சிரமம், லட்சக்கணக்கான குடும்பங்களை நடத்துவது போல. வருஷத்தில் 3-4 பேரணி அல்லது மாநாடு அல்லது கருத்தரங்கம் அல்லது விருதுகள் வழங்க விழா அல்லது போராட்டங்கள். திடீர் இப்போ 13ஆம் தேதி கூட புதுக்கோட்டையில் வடகாடு சாதி விளையாட்டத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம். இப்போ மண்டல செயற்குழு போகிறேன் டூர். இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு அல்லது ஒரு தலைமைக்கு என்ன வகையான நெருக்கடிகள் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே இருக்கிற அரப்பாக்கம் ராஜா அவர்களின் குடும்ப நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அவர் நான் தேதியை மாத்திரமே ஒரு மாதிரி முகம்லாம் அவருக்கு ஆயிடுச்சு. அவரால் இதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிகழ்ச்சிக்குன்னு நான் எங்கேயும் போகல. என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி அல்லது என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன், எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன், என் தம்பியை பார்க்க போகிறேன், அல்லது நான் என்னுடைய பர்சனலாக நான் வந்து ஒரு கிளப்பில் போய் நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், அல்லது நான் பீச்சுக்கு போகிறேன், அல்லது எங்கேயா ஒரு கொடைக்கானல் போயிட்டு நான் ஒரு 3 நாள் டூர் அடிச்சுட்டு வர போகிறேன், அல்லது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து நான் நண்பர்களோடு வந்து டிஃபன் சாப்பிட போகிறேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. 20 மணி நேரம் அல்லது 22 மணி நேரம் கட்சிக்காரங்களோட கட்சி நிகழ்ச்சிக்கு தான் போகிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை களத்தில் இருந்து கூட இருந்து பல ஆண்டுகளாக உணர்ந்து அதற்கு ஏற்ப ஒத்துழைக்கக்கூடிய ஒரு இளவல் அரப்பாக்கம் ராஜா அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய இல்லத்தை திறந்து வைத்தது எனக்கு மகிழ்ச்சி. அவரோடு நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்பதை மகிழ்ச்சி. ஆனால் 11 மணிக்கு நிகழ்ச்சி, அடுத்த மண்டல செயல்கள். அதை முடிச்சுட்டு நான் 2-2.5 மணி நேரம் பயணம் பண்ணோம். வேலூர்லேருந்து நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம், எனக்கு கூடுதலாக 2 மணி நேரம் ஆயிரும். ஒரு 15 இடத்துலையாவது மறிப்பாங்க தோழர்கள். வண்டியை மறித்து இறங்கு ஏறும்பாங்க. சால்வை போடணும், செல்ஃபி எடுக்கணும், மாலை போடணும், எல்லா வேலையும் செஞ்சு தான் நினைப்போம். அங்கேருந்து நம்ம சென்னைக்கு நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் போக முடியாது. நான் வந்து டவுன் பஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் நின்று போகணும். ரூட் பஸ் மாதிரி போக முடியாது. அதனால் கொஞ்சம் முன்னாலே நான் கிளம்புறோம். அரப்பாக்கம் ராஜா அவர்கள் பௌத்தத்தின் மீது தீவிரமான ஈடுபாடு உள்ளவர். ஒரு பௌத்தர். பிக்குகளை அழைத்து வந்து அதை முறைப்படி இன்றைக்கு ஒரு திறப்பு விழாவை நடத்தியிருக்கிறார். அது இல்லாமல் பக்கத்தில் அவரும் சேர்ந்து பல பௌத்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, இயக்கங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பௌத்த விகாரை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவுக்கு நான் வர வேண்டும். நான் தான் அதற்கு அடிக்கல் நாட்டினேன். அதே போல் இந்த விரிஞ்சிபுரம் லட்சுமி ரங்கசாமி கல்வி அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை நல்ல பணிகளை இந்த பகுதியிலே செய்து வருகிறது. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஊக்கமளித்து வருகிறது. அந்த அறக்கட்டளை முன்னெடுக்கிற பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன். வேலூர் மாவட்டம் எந்த அளவுக்கு அம்பேத்கர் அரசியலால் பக்குவப்பட்டிருக்கிறது, பண்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு அரசு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தலைவர்கள் பெயரை சூட்டும்போது 30-38 மாவட்டங்களில் அம்பேத்கர் பெயரை எந்த மாவட்டத்துக்கு சூட்ட வேண்டும் என்று அரசு சிந்தித்த உடனேயே வேலூர் அம்பேத்கர் மாவட்டம் என்று முடிவு செய்தது. காஞ்சி மாவட்டத்தையோ அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தையோ சென்னை மாவட்டத்தையோ நான் பிறந்த அரியலூர் மாவட்டத்தையோ அல்லது மதுரை மாவட்டத்தையோ அது அவர்கள் யோசிக்கவில்லை. அம்பேத்கர் மாவட்டத்தை தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முடிவெடுத்த போது வேலூர் மாவட்டத்தை தான் அம்பேத்கர் மாவட்டம் என்று முடிவு செய்தார்கள். அந்த அளவுக்கு வேலூர் மாவட்டம் பழைய வட ஆற்காடு மாவட்டம் என்பது அம்பேத்கர் அரசியலால், பௌத்த அரசியலால் பிற மாவட்டங்களை விட பக்குவப்பட்ட ஒரு மண். வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு பகுதி.
திரும்புகிற திசையெல்லாம் அம்பேத்கருக்கு சிலைகள் உள்ள மாவட்டம் வேலூர் மாவட்டம். ஈரோடுலாம் ஒரே ஒரு சிலை தான் இருக்குது. கோவையில் ஒரு எஃப்சி ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடங்கள்லாம் மேற்கு மாவட்டங்கள்லாம் சிலையே கிடையாது. நம்முடைய திட்டம் ஒன்று ஜெய்பீம் 2.0ன்னு ஒரு அம்பேத்கர் படிப்பகத்தை தமிழ்நாட்டில் ஒரு 6000 கிராமங்களில் கட்டி முடிக்கணும்னு ஒரு கனவு திட்டம் இருக்குது. அதை இந்த பகுதியில் ஜெய்பீம் 2.0 படிப்பகத்தை நானே கட்டி தருகிறேன் என்கிற உறுதியை தந்திருக்கிறார் அரப்பாக்கம் ராஜா. கட்டி முடிச்சாச்சா? அதான் அன்னைக்கு சொன்னீங்க படிப்பகம் திறக்கணும்னு, இப்போ ஒன்றும் சொல்லலேன்னு பார்த்தேன். ஜெய்பீம் 2.0 படிப்பகத்தையும் கட்டி முடித்த அரப்பாக்கம் ராஜா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நாம் அறிவித்த திட்டத்தில் முதல் ஜெய்பீம் படிப்பகம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அறிவித்த பிறகு. ஆக வேலூர் மாவட்டம் எல்லாவற்றிலும் முதன்மை வகிக்கிறது. அம்பேத்கர் அரசியலை பொறுத்தவரையில் ஜெய்பீம் வேலூர் மாவட்டம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைந்த ஒரு மாவட்டம். ஆண்டுதோறும் நாக்பூருக்கு செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை வேலூர் மாவட்டத்திலிருந்து தான் அதிகம் போகிறார்கள் என்பதும் நாம் அறிந்த உண்மை. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதை நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.